இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருளுவார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் பார்த்தீங்கன்னா மோவாபு இனத்தை சேர்ந்தவர், மோவாப் நாட்டை சேர்ந்தவர். அவங்களுடைய பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கும், கலாச்சாரம் வேற, பல தெய்வ வழிபாடு, பாகால்களாக அவங்க வழிபட்டுக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இவங்க திருமணம் பண்ணி போன இடத்துல அவங்க இஸ்ரேலின் கடவுளை வழிபடுறவங்க. இவங்களுடைய கலாச்சாரம் என்பது வித்தியாசமானது, இவங்களுடைய மொழி நடை வித்தியாசமானது, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானது. இவங்க பல தெய்வங்கள் வழிபடுவாங்க. ஆனால் இஸ்ரேலர் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ரூத்துடைய கணவர் குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கடவுளை யாவே அவர்கள் வணங்கினாங்க. இது வித்தியாசம்தான். ஆனால் மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க அந்த கடவுளை பார்க்குறாங்க, யாவையை உணர்ந்து கொள்கிறாங்க. அவங்க கணவர்கிட்ட கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த கொஞ்ச காலத்திலே அவங்க கணவர் இறந்துட்டார் ரூத்துக்கு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ நானும் அங்கே தான் இருப்பேன், உங்கள் ஜனம் தான் எங்கள் ஜனம், உங்கள் சொந்தக்காரர் தான் என் சொந்தக்காரர், உங்கள் கடவுள் தான் என் கடவுள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க அந்த யாவையை மீது அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்களுக்கு யாவையை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் குல தெய்வம், நான் வழிபட்டுட்டு வந்த இந்த பாகால்களால் கிடைக்க முடியாத சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, ஒருவேளை இழப்பு நிலையில் இருந்தால் கூட எனக்கு இந்த இஸ்ரேலின் கடவுள்கிட்ட வித்தியாசம் ஏதோ ஒன்று இருக்குது, அவருக்கு மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போது இதெல்லாம் வாழ்க்கையில் உணர்ந்து வராங்க. இது ரூத் எப்போ உணர்றாங்கனாக்கா, அவங்க வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போன ஒரு சின்ன வயசில் கணவனை இழந்து இருக்கிற சூழலில் இந்த மாதிரி ஒரு அறிக்கை சொல்ல முடியுமா? அப்போது உடனடியாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் இல்லாமல் மாமியார் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் மாமியாருடைய அன்பு மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க வழிபட்ட அந்த கடவுள் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால தான் இவங்களால் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை அவங்க சொல்ல முடிஞ்சது. அவங்க அதை செயல்படுத்தினாங்க. அப்போது இவங்க அப்படியே திரும்பி அவங்க மாமியார் ஊருக்கு வராங்க, சொந்த இடத்துக்கு திரும்பி வராங்க. மோவாப்லேருந்து அவங்க பெத்லஹேம் வராங்க. அங்கே பாருங்கள், கடவுள் அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தாங்களோ, இழப்பு நிலையில் போனாங்களோ, இப்போ அந்த வாழ்வை மீண்டுமாய் அந்த இடத்தை துளிர செய்கிறார். வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அது பெத்லஹேமாய் இருக்கிறது. அப்படி என்றால் வாழ்வை பெற்றுக்கொள்கிற இடமாக மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பிறக்க போகின்ற ஒரு இடமாகவும் அது ஆண்டவர் முன்குறித்திருக்கின்றார். அப்படி என்றால் இங்கே ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை உணர்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த ரூத் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் இழந்ததை மீண்டும் கடவுள் கொடுத்தார். இன்றைக்கி நாமும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். நம்ம எதையெல்லாம் நம்ம தொலைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் மீண்டும் நம்ம கொடுப்பார். சந்தோஷத்தை தொலைச்சிருப்போம், நிம்மதியை தொலைச்சிருப்போம், இதையெல்லாம் ஆண்டவர் இதனால உங்களுக்கு நிறைவாய் கொடுக்குறது. எப்போ ஆண்டவரை தேடி வரும்போது, ஆண்டவரை தேடுவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோணும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. எங்கள் அன்பின் ஆண்டவர், இதனால் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைக்கிற வைத்தால் மீட்பு ரேசி ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின்